அத்தை வந்து எப்படின்னா மாமா வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. ஸோ இவங்களை படிக்க வச்சது ஃபுல்லுமே வந்து அத்தை வந்து பூக்கட்டி மாவாட்டி வித்து அப்படிதான் அவங்கள ஃபுல்லா படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களால முடியல, அந்த சுச்சுவேஷன்ல இவங்களை படிக்க வச்சதே பெருசு. அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுக்கு வீடு வாங்கணும்ன்ற ஒரு நினைப்பு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை நம்ம நிறைவேற்றணும், நம்மளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் சார் அந்த முடிவை எடுத்தேன். ஆனா நீங்க உங்க மாமியாரை பத்தி உங்க அத்தையை பத்தி பேசுறப்பெல்லாம் உங்க குரல் உடஞ்சிருது, கண்ணு கலங்கிது. ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பிலீவ் பண்ணாங்கல்ல சார், நல்லா ஒரு லெவல்ல கொண்டு வந்துரும் அப்படின்னு நம்ம நம்பினாங்கல்ல சார், அந்த இதை வந்து நம்ம கைவிட்டுற கூடாது. என்ன எமோஷன் என்ன எமோஷன். அவன்கிட்ட வந்து ஒன்னே ஒன்று சொல்லி வச்சிருக்கேன், அத்தை போன பிறகு இந்த இவன் போயிட்டாங்க, பிள்ளைய வந்து நம்மள தனியா விட்டுட்டாங்கன்ற ஒரு பேச்சு என்னைக்கும் வரக்கூடாதுடா, உனக்குன்னு ஒரு காசை சேர்த்து வை. நாளைக்கு இப்போ சொல்லி சொல்லி இப்ப அவனுக்குன்னு ஒரு செயின் எடுத்து வச்சிருக்கான் சார். அவன் அத்தை இருந்தப்ப கூட அப்படி பண்ணது கிடையாது. இப்ப வந்து அவனோட சேலரிய வந்து சேமிச்சு வச்சு ஒரு பவுண்ட் நகை அவனுக்குன்னு எடுத்து வச்சிருக்கான். ஸோ அது வந்து இப்போ தீபாவளிக்கு தான் சொன்னான். அது அந்த செயினை வந்து என் பையனுக்கு போட்டு விடுறான். அண்ணி வந்து எங்களுக்கு வந்து மொத்தம் 6 பேர். 6 பேர்ல அண்ணி தான் முதல்ல வந்தாங்க. வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல பாத்தீங்கன்னா ரைஸ் அரிசிக்கு ரொம்ப தட்டுப்பாடு. அந்த நேரம் அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. நான் விளையாட்டு பிள்ளையா இருக்கேன், பசி எடுப்பேன், சாப்பிட்டுருவேன். ஆனா எங்க சின்ன மட்டும் தான் ஒத்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. எல்லாம் சாப்பிட்டு அண்ணி உங்களுக்கு தட்டை காட்டுங்கன்னு பார்த்தா பாத்திரத்துல ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே எங்களுக்கு வச்சு விட்டுருவாங்க, சாப்பிடட்டும். அது மாதிரி நிறைய நாள் பத்னியா அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்புல கொஞ்சம் வந்திருந்தது. ஈவன் பிரைவேட் பார்ட்ல கூட வந்திருந்தது. அந்த நேரத்துல அவங்க தான் கூட இருந்து நைட்லாம் தூங்கல கேட்டு அவங்களே ஃபுல்லா என்னை தொடச்சு, அப்போ எனக்கு மேபி 10-12 வயசு இருக்கும். அந்த நேரத்துல தொடச்சு கடிச்சு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த எல்லாமே செஞ்சிருக்காங்க. எங்க செய்யாத விஷயமே இல்ல. ஒரு அம்மாவே செய்யற விஷயத்தெல்லாம் இப்படி எனக்கு நான் குழந்தைன்னா அவங்கள வளர்த்தோம். நான் வந்து இப்போ எங்க மாமியார் மாமனார் சம்பாத்தியம் மாசம் 100 ரூபா தான் அனுப்புவாங்க. அப்ப அதுலயே தான் சாப்பிடணும். ஆனால் ரொம்ப இத்தனை நாள் பட்னியா கிடந்துருக்கும். ஒருவேளை உங்க அண்ணி மட்டும் உங்க வீட்டுக்கு வராம இருந்திருந்தா குடும்பம் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கேன் சார். ஆக்சுவலா நீங்க வந்து எங்க அண்ணின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க உங்களை ஒற்றுமைய பாராட்டுறாங்க. அப்ப இங்க என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயத்த செய்ய வைக்கும். அம்மா இருந்து இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ எல்லாமே அங்கே முடிஞ்சுட்டு ஊர்லேருந்து கிளம்புவோம்ல, அப்போ வந்து எல்லாரும் பேசுவாங்க, நான் இருக்கேன், சித்தி இருக்கேன், சித்தப்பா இருக்கேன், அந்த மாதிரி நான் சொல்லும்போது ஒருத்தவங்க மட்டும் வந்துட்டு எதுவும் கவலைப்படாத, உனக்கு அண்ணி இருக்கா அப்படி சொல்லும்போது அந்த மூமெண்ட் எனக்கு அம்மா அடுத்து அண்ணின்னு தோணுச்சு. எப்ப உங்களுடைய கொழுந்தன் உங்களுக்கு ஒரு மகனாக தெரியும்? நாங்க வேலை செஞ்சு முடிச்சிட்டு அலுப்பா அப்படியே கீழே உட்காருவேன். அப்பெல்லாம் சேர் எல்லாம் கிடையாது, தரையில தான் கஷ்டமா இருக்குன்னு உட்காருவேன். அப்ப எங்க குழந்தைமா 2 பேரும் வந்து மடியில வந்து படுத்துக்குருவாங்க. அதுக்கே சண்டை போடுவாங்க, நானு நீனு. அப்ப வந்து எனக்கு வந்து என்ன தோணும், நம்ம குழந்தை தான் நம்ம மடியில வந்து படுக்குது அப்படின்னு குழந்தையா தான் அவங்களை நினைப்பேன். நான் ஒரு தடவை எல்லாத்தையும் உருட்டி கொடுத்துட்டு இருந்தேன் எங்க நாத்தனாருக்குலாம் இருக்கும். இவங்க வந்து கையில வந்து கையை நீட்டி கேட்டாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் கண்ணு கலங்கிருச்சு. இப்போ எங்க வீட்டுக்கு வந்தா உருண்டை பிடிச்சு கொடுத்தா கேட்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா. ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. எனக்காக என் கொழுந்தன் நின்னார், அதை நான் என்னைக்குமே நினைவுல வச்சுப்பேன். 3 பிள்ளை, அப்பா, அப்புறம் எங்க வீட்டுக்காரர், இவர் என்னோட கொழுந்தனார், இவங்க இருந்தாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் சமைச்சிட்டு டின்னர் போடச்சு அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காருவாங்க சார். நான் வந்து 6 மாசம் பிள்ளையான் இருந்தேன் குழந்தை. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு சாப்பாடே இருக்காது. 2வது தடவை ஒரு நாள் குக்கர் வச்சப்போ அந்த வீட்டு பெரிய பையன் வந்து என்ன மிரட்டினா, இந்த வீட்டு வழக்கம் கிடையாது, 9 மணிக்கு சாதம் வைக்க கூடாது, ஒண்ணுமே இருக்காது. ஒரு நாள் அந்த 2வது நாள் இவன் உள்ள வந்து பார்த்தா மிச்சம் இருக்கிற காய் ரசம் இதெல்லாம் தான் சாப்பிடுறேன்னு பார்த்துட்டு எனக்காக வந்து அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறத என்னோட வீட்டுக்காரர் கூட புரிஞ்சுக்கல. பட் இவன் வந்து எனக்காக சாப்பிடல, என்ன மிச்சம் இருக்கோ நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் சொல்லி என் கூட உட்காந்து அந்த டயத்துல வந்து என்னோட அந்த இதை புரிஞ்சுட்டு லைஃப் லாங் வந்து இவனுக்கு நான் சப்போர்ட் எல்லாத்துக்குமே நான் கூட இருப்பேன் சார். ஒரு பக்கம் அவங்களுக்கு நீங்க செஞ்ச சில விஷயத்துல அண்ணி வந்து அண்ணா அம்மா மாதிரி பட்டது போக, உங்களுக்கு இது என் கொழுந்தை இல்ல, இது என் புள்ள மாதிரி அப்படின்னு எப்ப தோணுச்சு? நம்ம அம்மா வீட்டுக்கெல்லாம் போனா மச்சனங்களையும் கூட்டின்னு போவேன், நான் பசங்க மச்சன பிள்ளைங்களையும் கூட்டின்னு போவேன். எங்க அம்மா வீட்டு சைடுல என்ன சொல்லுவாங்க, உன் பிள்ளைங்களையும் கூட்டின்னு வந்துட்டியா அப்படிதான் கேட்பாங்க. அப்ப வந்து என் மைத்தினருங்களாம் வந்து எனக்கு என் பிள்ளைங்களா தான் நான் நினைச்சேன். அம்மா வீட்டுக்கு போறப்ப பிள்ளைகளை கூட்டி போற மாதிரி அவங்களே கூட்டிட்டு போறீங்க? அவன் இட்டு வருவான், அவங்களும் வருவாங்க, மைத்தினர் குழந்தைங்க எல்லாரும் இட்டுன்னு போவேன். எவ்வளவோ பண்றோம்,
இத பண்ண மாட்டோமா என்ன? அப்ப வந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போடணும்னு நினைச்சா ஒரு பண்டிகை நேரத்துல இப்ப இதுங்க 4-5 குழந்தைக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான். ஆனா நான் எது என் பிள்ளைங்களுக்கே வேணான்னிடுவேன். எடுத்தா எல்லாருக்கும் எடுத்து போடணும். அப்ப இதுங்க போடும் போது அதுங்க ஏங்கிடுமே அப்படின்னு நான் வேணான்னிடுவேன். மாமியார் வந்து நிறைய ஃபீல் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சொந்த வீடு வச்சிருக்காங்க, நமக்குன்னு ஒரு வீடு இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. நான் எப்பெல்லாம் ஊருக்கு போறேனப்பா ஒரு லோன் போடுப்பா, நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி வாசக்கால்லாம் ஊனி எல்லாமே பண்ணி முடிச்சப்பெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எனக்கு அந்த வைராக்கியம் இருக்கு. எங்க மாமியாரோட பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சொத்து பத்துன்னு சொல்லி அவங்க ஒரு வீடை உருவாக்கிட்டா அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காகவே நாங்க இப்போ சொந்த வீடு வாங்கிட்டோம் சார். நீதாண்டா புள்ள யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இப்ப அந்த வயசான பெரியவங்களுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? எல்லாருக்கிட்டையுமே மாமியாருக்கு உங்களுக்கு ஒரு தனியான ஒரு உரையாடல் இருக்கு. மகனிடம் பேசாதத, பிள்ளைகள்கிட்ட சொல்லாதத மருமகள்கிட்ட சொல்றாங்க. பிள்ளைகள் உதாசீனப்படுத்தின விஷயங்களை அல்ல அதை நான் முக்கியமானதா பாக்குறேன்ப்பா அதை நீ செஞ்சிருன்னு மருமகள்கிட்ட தான் பேசியிருக்காங்க. அது என்னன்னா சண்டை போடுற ஒருத்தர் 2 பேர் வெளியில ரொம்ப தெரிஞ்சுறாங்க. இது ரொம்ப கேஷுவலா நடக்கிற விஷயங்கள் வெளியில தெரியறது இல்ல. சோ அவங்களுக்கு அந்த பொண்ணு இல்லன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். பிளஸ் வந்து இவங்களும் பெருசா மாமா இருந்ததுக்கு அப்புறம் அத்தைக்கு அந்த விட்டு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமலே இருந்திருக்கும். ஆனா இயல்பா மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையில ஒரு உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா, அவனோட வேலை கரெக்டா பாக்கும். என் குழந்தை எனக்காக இந்த இடத்துல நின்னான், நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு டெலிவரி ஆகிறதுக்கு டைம். நைட் வந்து ஒரு 12:30க்கெல்லாம் எனக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அப்போ எங்க வீட்டுக்கார் வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்துட்டாரு. திடீர்னு பனிக்கூட உடஞ்சிருமோ ஏதாச்சும் ஆயிடுமோ ஏதேதோ யோசனை தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல எங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணேன் சார், எடுக்கவே இல்லை. கடவுளை தான் சார் நினைச்சுக்கிட்டேன், யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது டொக்குன்னு கதவு தட்டினாங்க சார். அப்ப அவன் வந்தான் சார். சூப்பர். கடவுள் ஆட்டம் அப்பதான் சார் அவன் தெரிஞ்சான். வந்துட்டு நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்லயே வச்சு கூட்டிட்டு போனான் சார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இது மாதிரி இந்த நைட்ல அண்ணி ஃபோன் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ சிச்சுவேஷன் இருக்கும், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்லயே கூட்டிட்டு வந்தான். திரும்ப என்ன அண்ணி ஃபோன் பண்ணீங்களேன்னு கூட கேட்கல. அண்ணி ஃபோன் பண்ணிருக்காங்கன்னா ஏதோ அவசரம், உடனே போறோம் அங்க இருக்கணும். சார் நம்ம ஒரு மூத்த மருமகளா போய் நம்ம சுயநலத்தை மட்டும் பார்த்தா நமக்கு பின்னாடி வர்ற மருமகள் இருந்து மூத்தவங்களே செய்யல, நம்ம ஏன் செய்யணும்? வேற ஒரு ராங் எக்ஸாம்பிள் செட் பண்ணிடுவோம், ஒரு ராங்கா கைடன் பண்ணிடுவோம். அந்த ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குல்ல சார். அம்மான்ற இடத்த வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா ஆகி குழந்தை இருக்கா அவராலே பண்ண முடியல. ஸோ பேச்சுலராக்க அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வந்துடும் சார். அவன் வந்து எனக்கு காசு கொடுக்கணும், எங்க வீட்டுக்குன்னு செலவு பண்ணணும், நீ இது கொடுத்தாதான் நீ என் வீட்டுல வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. நீ நல்லா இரு, நீ சந்தோஷமா இரு, என் பிள்ளைக்கு அவன் பண்றான் சார் போதும். நம்ம குடும்பம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப நம்மளும் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி தானே சார் நினைக்கணும். ஒவ்வொரு பாசமும் தான் இன்னொரு பாசத்தை தாங்குது. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. ஒரு டைம்ல என்ன பண்ண அண்ணி வந்து அண்ணன் அடிச்சுட்டாரு. அடிச்சு எல்லாம் எங்க வீங்கிடுச்சு. அப்பதான் முதல் எங்க அண்ணன் கிட்ட நான் சண்டை போட்டேன். ஒன்னு எங்க அண்ணி மேல இனிமேல் நீ கையை வச்சுனா உனக்கு எனக்கும் பயங்கரமா இதுவாயிடும். எனக்கு பேசுறது கிடையாது, அன்னைக்கு தான் சண்டை போட்டேன். அப்ப அண்ணி அழுதுட்டாங்க. எதுக்குமே பேசாதவர் அண்ணி மேல கை வாங்கின உடனே எப்படி வந்துன்னு தெரியாது இருக்கும். ஆனா வீட்டுக்கு பெரியவர், என்னோட ஒரு 12 வயசு மூத்தவர். அண்ணி ஒரு நாள் மட்டும் ஷர்ட்டே பிடிச்சிட்டேன். இப்போ ரோட்லயே நிக்க வச்சாங்க அண்ணாவை சட்டை பிடிச்சிட்டேன். சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்?